அனைவருக்கும் வணக்கம். திருவாளர் சக்திவேல் வந்திருக்காரு. நீர் மருத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ள வந்திருக்காரு. ஒரு அரை மணி நேரம் அவர்கிட்ட பற்றி பேசியிருக்கேன். அவங்க துணைவியாரும் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் சாதாரண பிரச்சனை தான். இந்த உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்க தெரியல. ரெண்டாவது நோயற்ற வாழ்வு பாடுறது ரொம்ப எளிமை. அந்த ஒரு வயரை கிடச்சிட்டா அந்த வயரத்தை நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா எதையும் தியாகம் பண்ணலாம். இது எப்படி பார்த்தீங்கன்னா 5ஆம் அறிவை தாண்டி, புலன்களை தாண்டி, 6ஆம் அறிவு பகுத்தறிவை தாண்டி, 7ஆம் அறிவை எட்டி பிடிக்கிற யோகிகள் முறை தான் அது. இயற்கையாகவே பரிணாமத்தில் சில யோகிகள் தோன்றினார்கள். அது இயற்கை அவர்களை தோற்றுவிட்டது. அது பேர் பரிணாம வளர்ச்சி. அதை இயற்கை தேர்வு அல்லது நேச்சுரல் செலக்ஷன் சொல்லுவாங்க. அவர்கள் இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு இயற்கை பாடத்தை எழுதினார்கள். அந்த இயற்கை பாடத்தை படிக்காத காரணத்தினால் நமக்கு சாபக்கேடு நோயாக மாறிவிட்டது. நாம் முயற்சி செய்தால் அவர்கள் எழுதி வைத்த பாடத்தை சொல்லுக்கெடுக்கிற ஆசான் மூலமாக முறையாக கற்றுக்கொண்டால் நாமும் மேல்நிலை அடைய முடியும். நாம் என்ன அடைய முடியும்? அந்த மேல்நிலை அடைவதற்கு ரொம்ப எளிய வழிதான் இந்த நீர் மருத்துவம் என்கின்ற ஒரு இயற்கை முறை. இது ஒரு பரிணாம அறிவு. எத்தனை முறை நீங்கள் விட்டு விட்டு செய்தாலும் மேன்மை அடையலாம். 1000 முறை விடலாம், 1000 முறை தொடங்கலாம். இது ஒன்றும் பெருசாக விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பல்லு விளக்குற மாதிரி குடலை விளக்க வேண்டியதுதான். நீங்கள் சாப்பிட்டுட்டு பல்லு விளக்குறீங்க, நாங்கள் சாப்பிட்டுட்டு குடலை விளக்க சொல்கிறோம். இதில் ஒன்றும் இல்லை. அப்போ சாப்பிட்டுட்டு சுத்தம் செய்கின்ற முறையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. சாப்பிட்டுட்டு என்ன செய்கிற முறை? சுத்தம் பண்ணுறோம், குடலை சுத்தம் பண்ணுறோம், அவ்வளவுதான். நீங்கள் உலகமே அந்த பல்லை துளக்குறாங்க, பல்லை விளக்குறாங்க, தொண்டை வரைக்கும் சுத்தப்படுத்துகிறாங்க. அது சரியான முறை தான். ஆனால் அதற்கப்புறம் ஏன் குடலை சுத்தம் செய்யலைன்னா அந்த பழக்கம் மட்டும் கிடையாது. அவையார் கூட மாதம் ஒரு முறை, வாரம் ஒரு முறை அப்படிலாம் அவர் சொல்கிறாங்க. இதே பேர் பார்த்தீங்கன்னா ஆச்சார கோவைன்னு 14 கீழ்கணக்கு நூல் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆச்சார கோவைன்னு சொல்லுவாங்க. இனியவை 40, இதான் 40 ஆச்சார கோவை, நாலடியார், திருக்குறள் அதில் வரும். அந்த ஆச்சார கோவைன்னு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று அதை சொல்லுது. ஆனால் அதெல்லாம் நேரடியாக மருத்துவத்தில் வரல. ஆனால் வெங்கடேசனுங்கிற மாபெரும் விஞ்ஞானி, வெங்கடேசனுங்கிற மாபெரும் விஞ்ஞானி இந்த புத்தகத்தை காட்டி எங்கிட்ட இருக்கு அப்படி காட்டிருக்கு. அது ஒரு புத்தகம் வச்சுங்களா? இங்கே ஒரு அப்ளிகேஷன் வச்சுருங்க. இங்கே ஒரு புத்தகம் ரேஷனல் போச்சு. இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் வச்சுருங்க. இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் அவர் கண்டுபிடிச்சார். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, அந்த காலையில் எந்திரிக்கிறீங்க. காலையில் 8 வழக்கம் போல் எத்தனை மணிக்கு வேணால் எந்திரிக்கலாம். ஒரு 6 மணி எந்திரிக்கிறீங்கன்னு வச்சுங்க. 6 மணிலேருந்து ஒரு 10, இப்போ அப்படி கவனிங்கம்மா. 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நீங்கள் நீரை மருந்தாக அப்படியே அருந்திட்டு வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீரை மருந்து அருந்திட்டு வரலாம். காலை 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தண்ணியை ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்றில் எப்போவுமே ஒரு 30 ml 40 ml 50 ml இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 மணி வரைக்கும் நீங்கள் அப்படி நீட்டிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிறுநீர் கடுமையான வாடையோடு மஞ்சள் நிறமாக முதல் நாளே வெளியேறும் என்பதை உணர முடியும். வாடையும் கடுமையாக இருக்கும். அதுக்கப்புறம் உணவு பழக்கத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம். உணவு பழக்கத்தை ஆரம்பிக்கலாம். உணவு பழக்கம்தான் சொல்கிறான். உணவு அவசியம் சொல்லவே இல்லை. உணவு பழக்கத்தை ஆரம்பிக்கலாம். அல்லது நாங்கள் சொல்லக்கூடிய சில உணவுகள் வச்சுருக்கோம். அது பார்த்திங்கன்னா இந்த பேரிச்சி, திராட்சை, கடலை பொரி இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராம் எடுத்து எல்லாம் சேர்த்து ஒரு 100 கிராம் ஒரு மிக்சர் கலவு மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. அதில் நார்ச்சத்து இருக்கும், நீர்ச்சத்து இருக்கும், விளச்சத்து இருக்கும், பொரி இருக்கும், கடலை இருக்கும், உடல் திராட்சை இருக்கும், உடல் பேரிச்சி இருக்கும், எல்லாம் சேர்ந்து இருக்கும். ஒரு 100 கிராம் சாப்பிட்டோன்னா இந்த நல்ல மென்று சாப்பிட்ற இந்த பசி அடங்கும். அதுக்கப்புறம் நீரை நீங்கள் மருந்து அருந்துகிட்டே வரலாம். ஒரு 2 மணி வரைக்கும் நீங்கள் அருந்துட்டு இந்த 2 மணி போல் கீரை சோறு இருக்கு இல்லையா? கீரை, ஒரு கீரை உங்களுக்கு என்ன கீரை பிடிக்குதோ, என்ன கீரை வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு ஒரு கட்டி சோறு வச்சுக்கிட்டு பிணைஞ்சி அந்த கீரை சோறு சாப்பிட்றீங்க. அது அப்படியே மறுபடியும் சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நீரை மருந்தாக அருந்துகிட்டே போகிறீங்க. இப்படியே போனால் சாயங்காலம் ஒரு 6 மணி 7 மணி வந்துடுமா? அந்த 7 மணிக்கு என்ன பண்ணிக்கலாம்? மறுபடியும் உங்களுக்கு வேணுங்கிற காய்கறி, எந்த காய்கறியோட வச்சுக்கலாம். காய்கறி வச்சு ஒரு சப்பாத்தி வச்சு, ஒரு சப்பாத்தி அழகாக சுட்டு வச்சு அந்த காய்கறி வேணுங்கிற காய்கறிகளை மேலே போட்டு உப்பு காரம் குறைவாக போட்டு மேலே எலுமிச்சை மரத்தை புழிஞ்சிட்டு அந்த சப்பாத்தியோடு சாப்பிட்டீங்கன்னா நல்லா மென்று சாப்பிட்டு அவ்வளோ சுவையாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் படுக்க போகிற வரைக்கும் நீரை மருந்து அருந்துகிட்டே வாங்க. இப்படியே படிப்படியே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு 10-15 நாளில் உங்களுக்கு எப்போ வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நேரத்தை அப்படியே தள்ளி போடுங்க. நேரத்தை 10 மணிக்கு சாப்பிட்றது, 11 மணிக்கு 11 மணிக்கு சாப்பிட்றது, 12 மணிக்கு 12 மணிக்கு சாப்பிட்றது, 1 மணிக்கு, இப்படியே உங்களுக்கு சௌகரியம் போல் நீட்டிகிட்டே வந்தீங்கன்னா அப்போ 2 வேலையாகும். அதெல்லாம் உங்கள் விருப்பம் போல், உங்கள் விருப்பம் தான். அதெல்லாம் நீங்கள் இந்த சைவ உணவை நீங்கள் விருப்பம் போல் சாப்பிட்டுக்கலாம். அப்படியே வர்றப்போ மாலை ஒரு வேளை கட்டாயமாக ஒரு 180 நாளைக்கு ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படியே செஞ்சுட்டே வந்தீங்கன்னா படிப்படியாக உடம்பானது தனக்கு தேவையான உண்மையான எடையை மட்டும் வச்சுக்கிட்டு
மன ரீதியாக என்னென்ன சாப்பிட்டீங்களோ அதெல்லாம் வெளியே அனுப்பிச்சிடும். தான் தயாரிக்கிறத மட்டும் வச்சுக்கும். இப்போ பாருங்கள், நான் மரத்துலேருந்து பேசுகிறேன். இந்த மரம் தான் இனிதான் மாறி இருக்கிறார். 100 கோடி ஆண்டுக்கு முன்பாக 100 கோடி ஆண்டுக்கு முன்பாக ஒரு செல் உயிராக இருந்த இந்த ஒரு செல்லுன்னா இவ்வளோ பெருசு கிடையாது, கண்ணுக்கு தெரியாத செல்லாக இருந்தது. புல்லு மாதிரி அந்த புல்லாகி பூடாகி பல்லுருவாய் மனிதராய் தேவராய் கணக்கிலான மணிவாசகர் பாடுறாரு. மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் பாடுவார். அதே தான் இது. அப்போ 50 கோடி ஆண்டுக்கு முன்பாக ஒரு புல்லாக இருந்த நாம் இன்னைக்கு என்ன மனுஷனாக மாறிட்டோம். அது இது வந்து 1ஆம் அறிவு. எனக்கு 6ஆம் அறிவு தாண்டி 7ஆம் அறிவு. 7ஆம் அறிவு என்கிற இயற்கையிலிருந்து சக்தி எடுத்துக்கிறது, வசியப்படுத்துறது மாதிரி. இது வசிய முறை, இது சாதாரண விஷயம். அதனால இது புரிய மாட்டேங்குது எல்லாருமே. வசியப்படுத்துதல். நீங்கள் 100 கோடி செலவு பண்ணால் ஆரோக்கியத்தை வசியப்படுத்த முடியாது. 100 கோடி செலவு பண்ணால் ஆரோக்கியத்தை வசியப்படுத்த முடியாது. காற்றை வசியப்படுத்த முடியாது. நீரை வசியப்படுத்த முடியாது. ஆரோக்கியத்தை வசியப்படுத்த முடியாது. ஆகாயத்தை வசியப்படுத்த முடியாது. நீங்கள் நினச்ச பொருளை கூட வசியப்படுத்த முடியாது. இப்போ வந்து எனக்கு ஒரு 50 ரூபா எனக்கு சம்பாதிச்சு கொடுத்தாரு. இப்போ வந்தவரே எனக்கு ஒரு புத்தகத்தில் இருக்காங்க. எனக்கு வந்து புத்தகத்துக்கு கடைக்காரர் எனக்கு 50 ரூபா கொடுத்துருவோம். சேல்ஸ் டிஸ்கவுண்ட் எனக்கு 50 ரூபா கொடுத்துட்டாரு. இப்படி ஒன்றுமே இல்லையே. அப்போ ஆரோக்கியத்தை புரிஞ்சுக்கிட்டுக்காக இது கிடைக்க போகுது. இதுதான் விஷயமே. சரி, அப்படி பண்ணிட்டு வரப்போ என்னன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் உடல் எடை இழைப்பது நின்றுவிடும். அது தொடர்ந்து என்ன பண்ணோம்னா ஆசிரியரோடு நீங்கள் தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கணும், சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போது உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்க கிடைக்க நம்பிக்கை வந்துடும். என்ன கிடைக்க கிடைக்க எதுவான நம்பிக்கை வந்துடும்? இயற்கை மேலே நம்பிக்கை வந்துடும். ஏனே நீங்கள் நம்ப வேண்டாம். எதை நம்புறீங்க? அப்போ இயற்கை சட்டத்தை நாங்கள் சொல்கிறோம். நான் உங்களை நோயை குணமாக்க போகிறேன். இயற்கை தான் உங்களை குணமாக்கும். அதனால தான் இயற்கை சட்டத்தை உணர்ந்தவர்கள் தான் பெரிய பெரிய யோகிகள், ஞானிகள். ஆனால் இயற்கை சட்டத்தை உணராததுனால தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மருந்தினால் அழுத்தி வைக்க முடியும். அந்த மருந்தினால் அழுத்தி வைக்க முடிகிறத வந்து மக்கள் ஆணித்தரம் நம்புறதுனால நோய் நீங்குதுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நோய் நீக்கினதுக்கு வரலாறே கிடையாது. அப்படி பார்த்தா எல்லாரும் பெரிய பெரிய அரசியல்வாதிகளாக 100 கோடி 1000 கோடி 10,000 கோடி கொடுப்பாங்க, ஃபீஸ் கொடுப்பாங்க. திருடி வச்சிருக்கிற பணம் தானே, நம்ம நாட்டு உழைக்கிற பணமா? ஆனால் அவங்க அப்படி பணத்தை கொடுத்துமே யாரும் தப்பிக்க முடியலையே. அப்போ தெரிஞ்சு போச்சா? அப்போ நோய் வந்து நோவால் தான் சாகணும், தடி எடுத்தவன் தடியால் தான் சாகணும். அந்த மாதிரி தான் அது இயற்கை சட்டம். நாம் என்ன பண்ணோம்னா, இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு உணவு பழக்கத்தில் நீங்கள் பணக்காரனாக இருக்கலாம், ஆனால் உணவு பழக்கத்தில் ஏழையாக இருக்க வேண்டும். எதில் ஏழையாக இருக்கணும்? ஆரோக்கியத்தில் பணக்காரனாக இருக்கணும். உணவு பழக்கத்தில் ஏழையாக இருந்தால் மட்டும்தான் ஆரோக்கியம் என்கிற பணக்காரங்களுக்கு கிடைப்பான். பழமொழியே சொல்லுவாங்க, அந்த காலையில் ராஜா மாதிரி சாப்பிடணும், மத்தியானம் சாதாரண, நைட்டில் பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும். அப்படி கூட வச்சுக்கலாம். பழமொழியே சொல்லுவாங்க. இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம். கரெக்டாக சொல்லிட்டாரு. எங்கேயோ ஒரு சொன்ன வார்த்தை புரியுது. அதான் சொன்னேன். அப்போ உணவு பழக்கத்தில் ஏழையாக இருக்கணும். ஓ ரைட்ரா. அப்போ ஆரோக்கியத்தில் ராஜாவாக இருக்கலாம். அப்போ தான் எனக்கு இல்லை, போக போக தான் புரியுது. அப்போ நம்ம நடைமுறையை வந்து யாரும் சொலவாடையாக எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த பயிற்சி பண்ணும்போது தான் அந்த சொலவாடை நமக்கு பொருத்தமாக மாறுகிறது. நமக்கு புரியுது, இல்லைன்னா புரியாது. இது நோயற்ற வாழ்வே குறைவுற்ற செல்லும் சொல்கிறீங்க, ஒரே வரையில் முடிச்சுட்டீங்க. நோயற்ற வாழ்வே இங்கே எங்கே இருக்குது? எங்கே விற்கிறாங்களா? எங்கேயாவது இங்கே இந்த லட்சுமியில் விற்கிறாங்களா? மகாலில் விற்குதா? இல்லை எங்கேயாவது எத்தனை அடுக்ககம், எத்தனை கார்பரேட் நிறுவனங்கள், எத்தனை ஹாஸ்பிட்டல், எத்தனை இருக்குது? இங்கே எங்கே விற்கிறாங்களா யாராவது? ஹெல்த் சோல்டு அன்சோல்டு, அந்த பேட்டரி இதுக்காக லாட்ரி விற்கிறப்ப சோல்டு இல்லை அப்படின்னு விற்கிற மாதிரி எதா ஹெல்த் சோல்டுன்னு எங்கேயாவது விற்றுருக்காங்க? அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே. இல்லை. அதனால் அதை கடைப்பிடிங்க. ரொம்ப எளிமையானது, வலிமையானது. நீங்கள் எப்பொழுது வேணாலும் உங்கள் உணவு பழக்கத்தை மாற்றிக்கலாம். எப்படி வேணாலும் உணவு பழக்கத்தை மாற்றலாம். நீங்கள் விட்டு விட்டு செய்யுங்க. ஏன் கஷ்டப்படுறீங்க? மனம் விரும்பிச்சுன்னா செய்யுங்க. இதை விட்டு விட்டு செய்கிறதுனால பாதிப்பு எதுவும் வராது. அதெல்லாம் எதுக்கு வருது? அதெல்லாம் ஒன்றும் வராது. அதெல்லாம் வந்து ஒன்றுமே வராது. 4 தடவை கீழே விழுக்கிறேன், அப்புறம் 2 நாள் சைக்கிள் ஓட்டலை, அடுத்து 4 நாள் கீழே விழுக்கிறேன் சைக்கிள், அப்படியே போகிற பழகிற மாதிரி சைக்கிள் கை விட்டு ஓட்டுற மாதிரி தான் இதுவுமே. எப்பயுமே சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், அந்த மாதிரி தான் விட்டு விட்டு செய்யுங்க. நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி 6 மாதத்துக்குள்ளே கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கும். 2வது வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்களே சொந்த மருத்துவராக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வைரம். அது இப்போ நீங்கள் வந்து மருத்துவர் ஆயிடுறீங்க, அவ்வளவுதான். முடிஞ்சால் பிறகு சொல்லித்தாங்க. இல்லை நீங்கள் உங்களுக்கு ஆசிரியராக இருந்து மேன்மைப்படுத்துங்க. உங்களை பார்த்து 4 பேர் புரிஞ்சுக்கிட்டும் ரொம்ப சொற்பத்தில் நீங்களும் வாழலாம். பிறருக்கு இந்த மாதிரி வழி இருக்கப்பா, ஏன் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறீங்க? இப்போ ஒரு வழி இருக்குது, நான் போய் பார்த்தேன், எனக்கு நல்லா இருக்குது, இதான் புத்தகம் இருக்குது, ஆதாரம் இருக்குது, பொருட்படுத்து கல்லூரியில் போய் சேருங்க. குறைய செலவில் வாடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தேவையில்லாம் காசை செலவு பண்ணி வீணாக மரணிக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லை ஒரு மேஜிக்கோ மந்திரமோ எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. எல்லாமே யார்கிட்ட இருக்குது? நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலிதரும் என்று புரிந்து கொண்டு
திருவாளர் சத்யா அவர்கள் திருச்சி மாவட்டத்துக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்து பிறருக்கு சொல்லிக் கொடுத்து இந்த மக்களை மேன்மைப்படுத்தணும். சரிங்களா? செய்வீங்களா? செய்யுங்க. உங்களோட ஆசீர்வாதத்தில் செஞ்சிடலாம். செய்யுங்க. நிச்சயமாக நடக்குங்க ஐயா. நல்லது நடக்கும். செய்யுங்க. சரிங்களா? மீண்டும் வேறு ஏதாவது வேணும்னு தொடர்பு கொண்டு கேளுங்க. உங்களுக்கு